அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு ஒரு வருஷத்துல 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த 2025க்கான புதிய முதல் அரசு வேலையாக நமக்கு வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 45,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. இது தமிழ்நாடுக்கு மட்டும். இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 98,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாகவே நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது, அதில் என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது, ஸோ நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணி விண்ணப்பிக்கணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சா ஈஸியாக இந்த வேலை கிடைக்கும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எனக்கு எப்படி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை கிடைச்சது, ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இதை பற்றின முழு தகவலும் பார்க்க போதும். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ஆவணங்கள்லாம் என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவைப்படும், ஸோ நீங்கள் அட்டாச்சிலாம் என்னென்ன பண்ணணும், ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து வந்து இந்த வேலை வாய்ப்பில் யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளில் நமக்கு இந்த வேலை கிடைக்கும், ஸோ அப்படின்றதுக்கான முழு தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலர் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோட வீடியோவை பாருங்கள். கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நம்ம சேனலில் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிஃபிகேஷன் அவுட் ஃபார் எம்டிஎஸ் போஸ்ட்மேன் மெயில் கார்டு போஸ்ட் வேகன்சி அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025ஆம் ஆண்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்காக தான், அஞ்சல் துறை வேலைவாய்ப்புக்காக தான் அஃபிஷியலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன்றது தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக கான்டாக்டிங், அதாவது இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியா போஸ்டல் சர்க்கிள் அங்கேருந்து தான் அஃபிஷியலாக நமக்கு இந்த வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ போஸ்டோட நேம் என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்டிஎஸ் ஓகேங்களா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, போஸ்ட்மேன், மெயில் கார்டு ஓகேங்களா, இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஜாப்போட டைப்பை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேங்களா. ஸோ நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்றது நிறைய பேரோட கனவு. ஸோ இந்த வேலையெல்லாம் ஈஸியாகவே எந்த விதமான எக்ஸாமுமே இல்லாமலே நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். ஸோ அந்த மாதிரி வேலைக்கு தான் இந்த வேலைவாய்ப்புகள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் வேலையெல்லாம் கிடைச்சிது அப்படின்னா உங்களுடைய லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக அப்ளை மோடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணுங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதற்கு மேலே நீங்கள் 12வது 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, எனி டிகிரி, எத்தனை டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே
இந்த வேலைவாய்ப்புகள் அனைத்துக்குமே நீங்க எலிஜிபிள் தாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க எல்லாருமே 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து எலிஜிபிலிட்டி. சாரி, அஃபிஷியல் வெப்சைட். நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ www.indiapost.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆல்ரெடி நீங்க அப்ளை இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைகள்ல நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உள்ள போய் டைரக்டா நீங்க அப்ளை பண்றதுக்கு போயிடலாம். ஒருவேளை இப்பதான் நீங்க புதுசா விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிபிகேஷன் செக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணிட்டு உங்களுடைய நேம் அட்ரஸ் எல்லாமே கொடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் எல்லாமே ஓடிபிலாம் வர வச்சு ஸோ கொடுத்து அப்புறம் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் விண்ணப்பிக்கிற வீடியோ வேணும், அப்ளை பண்ற வீடியோஸ் வேணுமோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அப்ளை பண்ற வீடியோஸும் கொடுத்துடுவோம். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து போன மாதமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு இந்த மாதத்தோட இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ளை பண்றதுக்கு கடைசி நாளாக அடுத்த மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஸோ என்னென்ன போஸ்டிங் என்னென்ன படிச்சிருக்கணுன்றதை மென்ஷன் பண்றாங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது எம்டிஎஸ் இந்த போஸ்டிங் நீங்க விண்ணப்பிக்கிறதா இருந்தது அப்படின்னா மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது போஸ்ட்மேனுக்கு மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்தது நாலேஜ் லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். சும்மா நீங்க கம்ப்யூட்டர் ரன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ற தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து மெயில் கார்டுக்கு மினிமம் இதற்கும் வந்து 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. லோக்கல் லாங்குவேஜான தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்க. சரிங்களா? இதுதான். அடுத்ததான் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மினிமம் ஏஜ் என்ன மேக்சிமம் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இல்லாம 50 வயசு வரைக்கும் இந்த தடவை அப்ளை பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 50 வயசுலயும் இல்லாம எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் அதாவது 55 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை ஓபிசியில வரீங்க ஓபிசி பிசி ஏபிசிஎம் எஸ்சி எஸ்சிஎம் இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா நீங்க 53 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜுங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க எம்டிஎஸ் போஸ்ட்மேன் மெயில் கார்டு யூஆர் கேட்டகரி ஓபிசி கேட்டகரி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் உமன்ஸ் பிடபிள்யூ கேட்டகரிக்கும் யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஆன்லைனில். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ 15/7 ஸ்டார்ட் பண்ணி 8/8 வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஜாப்ல சந்திக்கலாம். கவர்மெண்ட் அஃபிஷியல் ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.